கியூட் முருகன் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். அம் எனக்கு என்னோட வாழ்க்கையில முருகன் நடத்துற அற்புதங்கள்லாம் நான் தொடர்ச்சியா வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவ தொடர்ச்சியா பாருங்க. எனக்கு ஆதரவு தாருங்க. இது வந்து முருகனோட சேனல் தான். இது வந்து நான் இந்த சேனல் ஒண்ணு வைப்போம். நமக்கு முருகர் தொடர்ச்சியா சின்ன சின்ன அதிசயம் நிகழ்த்துறாரே அப்படின்னு சொல்லிட்டு பேர் என்னென்னமோ யோசிச்சேன். அப்ப தூங்கும்போது கியூட் முருகன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அது ஏதோ ஒரு குழந்தை சொல்ற மாதிரி. அது என் அப்பா முருகன் தான் அப்படின்னு நினைச்சுட்டு தான் பேர் வச்சேன். பேரு கூட வச்சது கூட இந்த போன தைப்பூசத்தப்போ விரதம் இருக்கலாம் அப்படின்னு நான் யூடியூப் பார்க்குறேன். அப்போ சில ஷார்ட்ஸ் நெறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்பதான் முருகன் வந்து என் லைஃப்ல வந்து என்ட்ரி குடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்து நான் பெருசாலாம் எந்த கோயிலுக்கு போவேன். போயிட்டு சாமி கும்பிட்டு வருவேன் அவ்வளோதான். ஆ இவ்ளோ தீவிர முருகர் பக்தையாலாம் ஆனது கிடையாது. அப்புறம் தான் எனக்கு தலைவர் வந்து நெறைய அற்புதம்லாம் நிகழ்த்த ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் எனக்கு வேல்மாறல் பத்தி தெரிய வருது. வேல்மாறல் படிங்க அப்படின்னு சொல்லி நெறைய வீடியோஸ் அது மாரி பார்க்குறேன். அப்புறம் வீட்லயுமே சொன்னாங்க என்கிட்ட வேல்மாறல் சரி. அது பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கே! நம்ப எங்க இப்படியெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெறைய வீடியோஸ் வேல்மாறல் படி அது முருகர் சொல்ற மாதிரி இருக்கே! நம்ம படிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் திருப்புகள் பத்தி தெரிய ஆரம்பிச்சுச்சு. அது திருப்புகள் நம்ம கண்ண மூடி எடுத்தோம்னா, நமக்கான திருப்புகள் வருமா? அப்படின்னு நெறைய இதுல பார்க்கவும், நம்மளும் நமக்கானது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாமே! திருப்புகள் புத்தகம் கிடைச்சா ரொம்ப நல்லாருக்கும். படிக்கணும்னு ஆசையா இருக்கே! அ பெருசா இருக்குமோ! என்னன்னு தெரியலையே! நம்ம எவ்வளோ வரும் என்னன்னு தெரியலையே! அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கேன் நான். யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் வந்து நான் பார்க்க போயிருக்கேன். போனா அவங்க வந்து திருச்செந்தூர் நான் போயிருந்தேன். உங்க ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் திருச்செந்தூர்லேருந்து அப்படின்னு சொல்லவும், முருகர்ட்டேருந்து என்னமோ வந்திருக்கு. அதுவே பெரிய இதுன்னு பார்த்தா, சின்ன திருப்புகழ் புத்தகம். ரொம்ப ரொம்ப எனக்கு சொல்லவே முடியல. நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இது எப்புட்றா கரெக்ட்டா நமக்கு வந்து கிடைக்குதே அப்படின்னு இருந்துச்சு. இதுதான் எனக்கு வந்து முருகர்ட்டேருந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட்டு பொக்கிஷமா எனக்கு வந்தது. அப்படி போன வருஷம் தைப்பூச விரதத்திலேயே எனக்கு வந்து முருகர் கனவுல வராரு. திருச்செந்தூர் கோவில் கோபுரம் என்ன வந்து பச்சை சாத்தின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம் எ எனக்கு என்ன சொல்றது? முருகர் வந்து எனக்கு காட்சி குடுத்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா என்னால போக முடியல. இந்நேர வரைக்குமே என்ன வந்து திருச்செந்தூர் என்னால போக முடியல. ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா தான் இருந்துச்சு. நம்ம கனவுலைலாம் வராரு நம்மள வந்து போய் தரிசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது, தைப்பூசத்துக்கு நம்ம வந்து முருகன் கோவிலுக்கு தான் போகணும். நான் வந்து இப்ப எங்க ஊர் வேதாரண்யம் பக்கத்துல இருக்க சிவன் கோயில்ல இருக்கிற முருகர் தான். அங்க போயிட்டு நான் சாமி கும்பிட்டு வந்துருவேன். அவ்வளோதானே தவிர்த்து முருகன் கோவிலுக்கு அப்படின்னு நான் வெளியில போனது கிடையாது. எங்க பக்கத்துல எட்டுக்குடின்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அதுக்கு தான் போகலாம். அது கொஞ்சம் தூரம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, என் சிஸ்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி திருத்துறைப்பூண்டியில வந்து ம் பக்கத்துல முருகர் கோவில் ஒண்ணு இருக்கு. போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்படி யோசிச்சு பார்க்குறேன். நம்ம எப்படி இருக்க மாதிரி யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம் பஸ்லலாம் ஏறிட்டேன். தைப்பூசத்தன்னைக்கு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருமே சொன்னாங்க, "எட்டுக்குடிக்கு போறோம், சிக்கலுக்கு போறோம்" அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர்த்து, திருத்துறைப்பூண்டியில ஒரு கோவில் இருக்கு. நாங்க அங்க போறோம்ன்னு யாருமே சொல்லல. நான் மட்டும் தான் திருத்துறைப்பூண்டியில ஏதோ நம்பிக்கையில ஏறிட்டோம். போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் போய் இறங்கி பார்க்குறேன். அங்க வந்து ஆறுபடை முருகர் கோவில் இருக்கு. எனக்கு சொல்லவே முடியல. அவ்ளோ சந்தோஷம். அப்பா நம்மளால போக முடியல. ஒரு படைக்கு போக முடியல சந்தோஷப்பட்டோம். இது என்னடா 6 படை முருகர் கோவில் சொல்லி நம்ம பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறம் போயிட்டு அங்க சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு ஒரு படை வீடுமா அங்க இருந்துச்சு. அம் நம்ம ஏதோ எல்லா படை வீட்டுக்கும் போயிட்டு வந்தா அவ்ளோ சந்தோஷம். இதுதான் எனக்கு முருகர் நிகழ்த்திய அம் பெரிய பெரிய அற்புதம். இன்னும் பல அற்புதங்கள தொடர்ச்சியான வீடியோஸ்ல சொல்றேன். சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்